வீடு சுபீட்சமா இருக்கணும்னா அதுக்கு ஆம்பளைங்க மட்டும் காரணம் இல்லையா? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க, குறிப்பா சொல்லணும்னா மருமகளுங்க தாயா காரணம். உண்மையா? அக்கா அக்கா நீ கொண்டு வர வேண்டியதானே? இல்ல நீங்களே வச்சிருங்க. அக்கா அக்கா வா. இங்க வா. இல்லக்கா இங்கே நின்னுட்டு இருக்கேன், அங்க வரலாம்ல? அங்க எல்லாரும் இருக்காங்க, வேண்டக்கா. வாமா. ஐயா, சொல்லுங்க. அடுத்தது என் மக மல்லிகா கல்யாணம். மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ண அவசியங்க. நிச்சயமா வந்து ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. தங்கம், உனக்கு சூப்பர் மாப்பிள்ளை கிடைப்பாங்க, கவலையே படாத. ஐயா, அப்ப நாங்க கிளம்புறேங்கய்யா. அப்பா ஒரு நிமிஷம், ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. பெரியப்பா, அம்மா கூட சின்ன வயசுல இவங்கள மாதிரி தானே இருப்பாங்க. ஏய் ராஜேஷ், கிண்டல் பண்ணாத. அனே கிண்டல் பண்ணல, சீரியஸா தான் கேக்குறேன். என்ன பெரியப்பா, கரெக்ட் தானே? ஆமாடா, அதனால தானே நான் இந்த பொண்ணை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஐயா, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறீங்க. ரைட்யா, கிளம்புங்க. ஏ மலர், சென்னையில தானே இருக்க, அடிக்கடி வீட்டு பக்கம் வரலாம்ல. முதல்ல இவரை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. போட்டு கொடுத்துட்டியா? ஃப்ரீயா இருக்குங்க, கூட்டு வரேன். ராமு வர சார். பொறுப்புலாண்டா. வரேங்கம்மா. வரேங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வா. சிதம்பரம், நான் ஒரு கதை சொல்லட்டுமா? வேண்டாம்டா பத்ரி, நான் இப்போ வேற எதையோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கேன்டா. சரி, அப்ப நீயாவது வந்த விஷயத்தை சொல்லு. எவ்வளவு நேரம் நாம 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? நாம என்ன லவ்வர்ஸா? இல்லடா. ஏ பத்ரி, அந்த ராமோட தங்க இருக்காள, அவளை நம்ம ராஜேஷுக்கு சம்பந்தம் பேசினா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. முடிவெடுத்துட்டு கேட்குறேன். இல்லடா, இந்த பொண்ணை பார்த்தேன், அதோட பேச்சு, அடக்கமான குணம், பணிவு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான். சரி, ராஜேஷ் ஒத்துப்பானா? என்னடா கேள்வி? நான் இது வரைக்கும் ஏதாவது சொல்லி வேண்டாம்னு சொல்லியிருக்கானா? ஒத்துப்பாட்டான். உன்னை திருத்தவே முடியாது, நீ திருந்தவும் மாட்டேன். ஏண்டா, நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டு இருக்கேன்? தப்புதான். ராஜேஷ் ஒத்துப்பான், உண்மைதான். சந்தோஷமா ஒத்துப்பானா இல்ல பெரியப்பாக்காக ஒத்துப்பானா? நல்லது தானடா பேசிட்டு இருக்கேன். இப்ப நாம 2 பேரும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸு? எதுக்காக இப்போ திடீர்னு இந்த கேள்வியை கேட்குற? கேட்ட கேள்விக்கு பதில். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா தெரியும். 50 வருஷமா ஃப்ரெண்ட்ஸு. இருந்தாலும் காஃபி உனக்கு லைட்டாக தான் பிடிக்கும், எனக்கு ஸ்ட்ராங்காக தான் பிடிக்கும்.
காஃபிக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இருக்கு. இது ராஜேஷோட வாழ்க்கை. நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கறத விட அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நாம அமைச்சு தர்றது தான் நல்லது. இப்போ நான் என்ன பண்ணுங்கிறடா? இப்ப கேட்டையே ஓகே, சொல்றத கேளு. எதையும் நீயா முடிவெடுக்காத. முதல்ல ராஜேஷ் கிட்ட கேளு. சங்கோஜப்படாம அவனுடைய விருப்பத்தை சொல்ல சொல்லு. சொல்ல சொல்லி அப்புறம் உன் குடும்பத்தோட உட்காந்து பேசு. பேசி அப்புறம் மெதுவா பக்குவமா விஷயத்தை ராமகிட்ட சொல்லி அப்புறம் ராம வச்சு அந்த பொண்ணுகிட்டையும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாகிட்டையும் பேச சொல்லு. முக்கியமா அந்த பொண்ணோட சம்மதம் நமக்கு தேவை. அதே அவ்வளவு முக்கியமா சொல்றேன். இருக்கு. இப்பெல்லாம் கிராமத்து பெண்கள் கூட லவ் பண்றாங்க, லவ்வர்ஸ் டே கொண்டாடுறாங்க. அந்த பொண்ணும் யாரையாவது லவ் பண்ணியிருந்தா? ஏன்டா கண்டதெல்லாம் பேசி பயமுறுத்துற? இருக்கலாம் தானே சொன்னேன். பயமுறுத்தாதுற அந்த மாதிரி. சிதம்பரம், நாம ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். எதுல? பாரதி வாழ்க்கையில நாம பண்ண தப்ப திரும்ப பண்ணக்கூடாதுடா. கரெக்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். மித்ரி, நீ இது வரைக்கும் பேசுனதுலேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான்டா. சிதம்பரம், ஒரு தடவை பண்ணா அது தெரியாம செஞ்ச தவறு, ரெண்டாவது தடவையும் பண்ணினா தப்பு, மூணாவது தடவையும் பண்ணினா அது கிரிமினல். புரியுதுடா. நான் இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அது தப்புன்னு புரியுது. தப்பு இல்லை. நீ தாண்டா இப்போ தப்புன்னு சொன்ன. சிதம்பரம், நீ சுயநலம் இல்லாமல் எல்லாத்தையும் முடிவெடுக்கிற, எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சி செய்கிற. அதனால தான் சொல்கிறேன், நீ செய்யறது தப்பு இல்லை. ஆனால் சம்பந்தப்பட்டவங்க அதை உனக்காக ஏற்றுக்கிறாங்களா அவங்களுக்காக ஏற்றுக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது இல்லை. அதனால அது தப்பாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். டேய், நீ என்ன ரொம்ப குழப்புற. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இப்போ சிம்பிளா சொல்லட்டுமா? சொல்லு. சம்பந்தப்பட்டவங்களோட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டா அனாவசியமான குழப்பம் இருக்காது. சரி, அப்ப சம்பந்தப்பட்டவங்களோட பேசுவோம். நாம பேசிட்டு இருக்க வேணாம், வா போலாம். போகலாம். ஆனா கல்யாணத்துக்கு கேட்டரிங் ஏற்பாடெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன். அதெல்லாம் நீ தன்னிச்சையா டிசைட் பண்ண முடியாது. எல்லாரையும் கேட்ட அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். வா போலாம். வாடா. சிதம்பரம், நீ ரொம்ப அநியாயத்துக்கு தெரிஞ்சிட்டடா. என்னால நம்பவே முடியலடா. சரி வாடா. சிதம்பரம், எல்லார்கிட்டையும் பேசுறோம், கன்ஃபார்ம் பண்றோம், கல்யாணத்தை உடனடியா நடத்துறோம். ஏண்டா எவ்வளவு அவசரம்? சும்மா இருந்து போர் அடிச்சு போச்சு. கல்யாண வேலையாவது கவனிக்கலாமே. எல்லாரையும் சம்மதிக்க வச்சிடணும். பாரதி, பாரதி, இதோ வரேன் மாமா. பாரதி, என்ன மாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான இது ஒவ்வொருத்தரா தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. பாரதி, தயவு செஞ்சு எல்லாரையும் கூப்பிடு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியம்? முதல்ல கூட்டிட்டு வா. முக்கியமான விஷயம் சொன்னல, கூட்டிட்டு வா, அப்புறம் பேசுவோம். சிதம்பரம், நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நீயே சொல்ற. நீ தான் நல்லா பெட்டர். எப்படி லாபகமா பேசணுங்கிறது எங்கிட்ட இருந்து நீ கத்துக்கோ. நீங்களே எப்ப வந்தீங்க? உங்களை மாதிரியே லாவகமாக பேசணும்னு சொன்னீங்களே, அப்போவே வந்துட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் சொல்ல போகிறது முடிவு இல்லை, ஆனால் முடிவு மாதிரி தான். நீங்களும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். உங்கள் மனசில் இருக்கிறத பயப்படாமல் தெளிவாக தைரியமாக சொல்லலாம். அதாவது இனிமே இந்த குடும்பத்தில் எந்த முடிவும் தனி ஆளாக எடுக்கக்கூடாது. சரியா? சரிடா, சொல்லு. அதாவது நம்ம ராம் இருக்கானே, தேவிக்கும் கதிருக்கும் பிரச்சனை வந்த போது கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த மலரை தடுத்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அந்த ராம். அண்ணே, வெறும் ராம்னு சொன்னா தெரியாதா? சரி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ப்ளீஸ். முடியல. கொஞ்சம் இழுத்துட்டேனோ? கொஞ்சம் இல்லை அங்கிள், ரொம்ப நிறையவே. டேய், பட்டுன்னு விஷயத்துக்கு வாடா. இதெல்லாம் பட்டுன்னு சொல்லக்கூடாது, சும்மாரு. நம்ம ராம் இருக்கானே, அவனுடைய தங்கைய நம்ம ராஜேஷுக்கு கல்யாணத்துக்கு பார்த்தா என்ன?
இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதமா? சிதம்பரம், என்ன கரெக்டா சொன்னேன்னா? ரொம்ப கரெக்டாக சொன்ன சிவகாமி. அந்த பொண்ணை பார்த்ததும் அதோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுமா. நம்ம குடும்பத்துக்கு அவள் மருமகளாக வந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இதை நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது இல்லையா? ராஜேஷ், நீ உங்கள் எல்லாரோட விருப்பம் வேணும். அதனால தான் உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அதனால நல்ல விரிவா யோசனை பண்ணி முடிவை சட்டுன்னு இப்பவே சொல்லிடுங்க. என்ன எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? பெரியப்பாவுக்கும் உங்களுக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஓகே, மற்றவங்க அபிப்பிராயம் என்ன? ராஜேஷ், நல்லா யோசிச்சு சொல்லு. அது கிராமத்து பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? தம்பி, தெளிவா நிதானமா பொறுமையா யோசிச்சு சொல்லு. நல்ல பொண்ணு, அடக்கமா பேசுறா. இது எனக்கு கூட தோணாம போச்சுனே. அத்தை, நீங்க ராஜேஷை பிரஷர் பண்ணாதீங்க. அவனுக்கு என்னமோ அதுதான் முடிவு. கரெக்ட். இதை பாரு ராஜேஷ் கண்ணா, ஏதோ பெரியப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக தலையாட்டாத. இது உன்னோட வாழ்க்கை, உன்னோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். நல்லா யோசிச்சு சொல்லு. சிதம்பரம் யோசிக்கிறான். அங்கிள், யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, எனக்குன்னு தனிப்பட்ட எந்த விருப்பமும் இல்லை. பெரியவங்க நீங்களா பார்த்து எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஏய், நீ என்னடா பத்ரி அங்கிள் மாதிரி குழன்னு குழப்புற? தெளிவா கரெக்டா யோசிச்சு சொல்லு. எஸ், யூ ஆர் கரெக்ட். பெரியப்பா, எனக்கு எல்லாமே நீங்களும் இந்த குடும்பமும் தான். உங்கள் முகத்தில் இப்படி சந்தோஷத்தை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் தான். ஓகே, பையன் சம்மதிச்சிட்டான். இப்போ உடனே சிவகாமி, நாம் ராமுகிட்டையும் மலர்கிட்டையும் பேசுவோம். அவங்க ஓகே சொன்னப்புறம் அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா அம்மாட்ட பேசுவோம். சரியா? மாமா, இன்னைக்கே நல்ல நாள் தான். நம்ம ராம் வீட்டுக்கு போலாமா? போகலாம். அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா. நாம் இப்போ அங்கே போன இடத்துல தண்டபாணி மனசு சங்கடப்படக்கூடாது. பாரதி, நீ ஒன்று பண்ணு. ராமையும் மலரும் இங்கே வர சொல்ல. நம்ம பசங்க தானே, வரட்டும். அவங்க 2 பேரும் இங்கேயே பேசுவோம். சரிங்க மாமா. ஓகே, ஆபரேஷன் சக்சஸ். சிவகாமி, இதை செலிப்ரேட் பண்றதுக்கு எல்லாருக்கும் காஃபி கொண்டு வாங்க. காஃபி என்னண்ணே, கொஞ்சம் ஸ்வீட்டே பண்றேன். அப்புறம் ஸ்வீட் பண்றதுதான் பண்றேன், நிறையவே பண்ண. அடேங்க அப்பா, ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு சித்தி முகத்துல இவ்வளவு சந்தோஷம். சீப்போடா. ஐயோ, வெக்க வேறையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன்னோட சந்தோஷத்தை விட குடும்ப சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். பாரு, ரொம்ப நல்ல குணம். நான் அதை அப்ரிஷியேட் பண்றேன். காட் பிளஸ் யூடா. என்ன சார், எதுக்கு இங்கே வர சொல்லியிருக்கீங்க? ஆமா மாப்பிள்ள, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயமா கலந்து பேசணும். அது பேசுறதுக்கு இங்க எதுக்கு? நீங்க வீட்டுக்கு வந்துருக்கலாமே. ஆமா, வீட்டுக்கு தான் வந்திருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னால உங்களோட விருப்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி என்ன மேட்டர்? என்ன விஷயம் சார், சொல்லுங்க. மாப்பிள்ள, நான் ராமுவோட தங்க மல்லிகாவையும் அவங்க அப்பாவையும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தேன். அவங்களும் வந்தாங்க. சரி. வந்த இடத்துல அந்த பொண்ணோட பேச்சு, நடவடிக்கை இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதான் அந்த பொண்ணை
நம்ம ராஜேஷுக்கு சம்மந்தம் பேசலாமான்னு ஒரு ஐடியா. அதுக்காகத்தான் வீட்டில் எல்லாரையும் கேட்டேன். எல்லாருக்கும் இதில் சம்மதம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் ராமு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? அதனால் உங்கள் அபிப்பிராயத்தையும் கேட்கலான்னு தான் உங்களை வர சொன்னேன். சார், எனக்கு பொதுவாகவே உங்க மேல ரொம்ப மரியாதை உண்டு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க பெரிய செல்வந்தரா இருந்தும் கூட நீங்க ஏழை பணக்காரங்கிற பேதத்தை என்னைக்குமே பார்த்தது கிடையாது. எல்லாரையுமே சமமா தான் பார்ப்பீங்க. அது வந்து ரொம்ப ரேர் குவாலிட்டி. நீங்க இப்படி இருக்கீங்க. பட் நீங்க இப்படி இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாரும் இப்படியே தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல, அப்படிதான் எல்லாரும் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லி என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வீட்டில் பேசி மற்ற எல்லாரோட அபிப்பிராயத்தையும் கேட்டீங்கன்னா அதுக்கு. புரியுது மாப்பிள்ள. இது வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாமே மற்றவங்களை கேட்காம சில முடிவுகள் எடுத்தது தான். என் முடிவை அவங்களாம் ஏற்றுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் போயாச்சு, அதனால் எத்தனை பிரச்சனைகள் நான் அனுபவிச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. அதனால் அந்த தப்பை நான் மறுபடியும் பண்ண தயாராக இல்லை. எல்லாரையும் கேட்டேன், ஓப்பனாக சொல்லுங்கள் உங்கள் அபிப்பிராயத்தைன்னு. எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஓ, ரொம்ப நல்ல பொண்ணு மல்லிகா. நான் ராமோட அவன் ஊருக்கு 2-3 தடவை போயிருக்கேன். அப்போ அந்த பொண்ணை பார்த்துருக்கேன். தங்கமான பொண்ணு. அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப நல்ல ஃபேமிலி சார். காசு பணம் பெருசா இல்லைனாலும் அவங்களோட ஊருக்குள்ள ராமுடைய குடும்பத்துக்கு ரொம்ப மரியாதையும் கௌரவமும் இருக்கு. அது சார், நான் அது எப்படி கேட்கறது உங்ககிட்ட எனக்கு தெரியல. நீங்க எனக்கு ஒரு உறுதி தர முடியுமா? கேளுங்க மாப்பிள்ள. இல்லை, இதை நான் எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ நம்ம குடும்பத்துடைய சூழ்நிலை அந்த மாதிரி. ப்ளஸ் நீங்கள் சென்னையிலே இருக்கீங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அவங்க கிராமத்து ஆளுங்க, ரொம்ப வெள்ளந்தியானவங்க. நீங்கள் பாட்டுக்கு இப்போ அவங்க பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு கேட்குறதா ஒரு ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வச்சு, நாளைக்கு இங்கே ஏதாவது பிரச்சனை வந்து அதனால நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்கனாலோ இல்ல பின்னாடி வந்தீங்கனாலோ அந்த ஏமாற்றத்தை தாங்கிறது வந்து அந்த பொண்ணுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி எதுவும் நடக்காது, முன் வச்ச கால இந்த விஷயத்துல பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு உங்களால எனக்கு உறுதி தர முடியுமா? மாப்பிள்ளை, நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது, இது நீங்க நம்பலாம். நீங்க வார்த்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு ஓகே சார். எனக்கு அதுவே போதும். பட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நாளைக்கு வேற யாராலையாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இதுல ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா, அப்போ நான் உங்க மருமகனா நம்ம குடும்பத்துக்கு சாதகமா பேச மாட்டேன். ராமுடைய ஃப்ரெண்டா அந்த குடும்பத்துக்காக தான் பேசுவேன். மாப்பிள்ளை, எனக்கு புரியுது. நீங்க நடராஜனால ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற பயத்தில் தான் இப்படி பேசுறீங்க. மாப்பிள்ளை, என்னை பொறுத்த வரைக்கும் நடராஜன் செத்தாச்சு. அவனுக்கு இனிமேல் எந்த உரிமையும் கிடையாது. இப்போ ராஜேஷ் தான் என்னோட 2வது வாரிசு. அவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவனுக்கு விருப்பம் இருந்தால் வேற யாரும் இதுக்கு தடை சொல்ல முடியாது. சார், என்ன இருந்தாலும் அவர் ராஜேஷுடைய அப்பா. தன் மகனுக்கு ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசை அவருக்குள்ள இருக்கும். மாப்பிள்ளை, ப்ளீஸ், நீங்கள் மேற்கொண்டு நடராஜனை மனசு வச்சுட்டு இப்படியெல்லாம் பேசாதீங்க. ராஜேஷ் எங்கள் குடும்ப வாரிசு. அவன் சிவகாமியோட பையன், இப்போ நடராஜனோட பையன் இல்லை. அதனால இந்த பயத்தை விடுங்க. ஓகே சார், நீங்க சொன்னீங்கன்னா சரி. நீங்க ராமுடைய அப்பா கிட்ட பேசுங்களேன். நல்ல மனுஷன், கண்டிப்பா அவருக்கு ஒத்துப்பாரு நான் நம்புறேன். என் ஃப்ரெண்டு ராம் நம்ம குடும்பத்துக்கு உறவுக்காரனாகவும் மாற போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நான் இதை பற்றி ராமுகிட்ட பேசட்டுமா? தாராளமாக பேசுங்க சார். வேற ஒன்றும் இல்லையே சார்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. ஓகே, இப்போ நான் கிளம்பட்டுமா? நான் போயிட்டு வாங்க. வரேன் சார்.